நீங்கள் ஒரு ஆல்கோரிதம் ட்ரேட் எடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கேம்பிளிங்காக பார்க்காம இது ஒரு பிஸ்னஸாக நம்ம அட்டாக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதை சம்பாதிக்க முடியும். இது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலே அல்டிமேட்டாக யூ ஹேவ் சம் எக்ஸ்பென்சஸ் லைக் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். முதல்ல மினிமம் யூ ஷுட் ஹேவ் அ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு அக்கௌண்ட் இருக்கும், ஒரு ஏபிஐ ஆக்சஸோட இருக்க மாதிரி அக்கௌண்ட் விச் இஸ் டு பி கனெக்டட் டு தி அல்கோரிதம் பிளாட்ஃபார்ம். வந்து குவான்மான்ங்கிற ஒரு அல்கோரிதம் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன் 5 years ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட். பட் இஃப் யூ விஷ் யூ கேன் ஆல்சோ யூஸ் த சேம். குவான்மானில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு 1500 rupees per month. ஒரு ட்ரேடிங் டெர்மினல் இருக்கும், அதுக்கான இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஒரு இன்டர்நெட் சார்ஜஸ் வேணுங்க நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற போது. ஸோ அதுக்கான மந்த்லி ஒரு அமௌண்ட் rupees per month வச்சுட்டா கூட ஒரு 4000 rupees per year வந்து மொபைலோ ஒரு டேப்லெட்டோ ஒரு பிசியோ வேணும் இல்லையா, 25,000 to 3 அந்த மாதிரி ஒரு அமௌண்ட். நான் அல்கோரிதம் பிளாட்ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 18,000. அப்புறம் இன்டர்நெட் சார்ஜஸ் ஒரு 4000 rupees ஆகும். அதுக்கப்புறம் டேப்லெட்டோ பிசியோ வேணும், அதுக்கு ஒரு 20,000 rupees. ப்ரோக்கர் டெர்மினல் இஷ்யூமஸ் 500 rupees. அதையும் ஆட் பண்ணால் ஒரு 42,500 rupees ஆகும். சில எக்ஸ்பென்சஸ் தான். நீங்கள் ஒரு பையிங் ஸ்ட்ராட்டஜியை டிஃபைன் பண்ணுறீங்க, அதை கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உண்மையாகவே இதில் ரியலாக ப்ராஃபிட் வருதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி டெப்ளாய் பண்ண போகிறீங்க. சென்செக்ஸை நீங்கள் பை பண்ணுறீங்க பட்சத்தில் ஒரு சென்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 20 குவான்டிட்டி ஒரு 400 rupees இருக்க ஒரு ப்ரீமியமே நீங்கள் பை பண்ணுறீங்க. இட்ஸ் லைக் 400 into 20 rupees ஆகும், விச் இஸ் லைக் 8,000 rupees ஆகும். 2 lot ஆச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். மினிமம் பையிங்காக இருந்தால் ஒரு 15,000 20,000 வரைக்கும் நீங்கள் பை பண்ணிக்கணும். இது வந்து இருந்தால் தான் உங்களால் ஒரு ஆப்ஷனை பையே பண்ண முடியும். அதோட ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12,000 rupees வருது. 16,000 + 12,000 ஆகும். அரௌண்ட் ஒரு ஸ்லிப்பேஜ்லாம் சேர்த்து ப்ரோக்கரேஜ் அமௌண்ட் 2,000 எக்ஸ்ட்ரா ஆகும்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 30,000 rupees ஆகும். வந்து கரெக்டாக அந்த பாட்டில் நெக்கா 30,000 rupees மட்டும் மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் தான். சம்டைம்ஸ் இது ஏன் சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் உங்கள் ஸ்ட்ராட்டஜி நல்லா ப்ராஃபிட் கொடுக்குறோன்னு நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்க மாட்டீங்க, இல்லைன்னா அன்றைக்கி ஏதாவது டெர்மினலில் ப்ராப்ளம் வந்திருக்கும், இல்லை ஏதாவது எரர் வந்திருக்கும். இப்போ ஏதாவது நடந்து அந்த ட்ரேட் எடுக்க முடியாமல் கூட போயிருக்கும். அதனால் உங்கள் ட்ராடவுன் வந்து 12,000 எல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க, வேறு மாதிரி இருக்கும். ஐ ரெக்கமெண்ட் டு ஹேவ் 30,000 to 2 times which is like 60,000 rupees நீங்கள் வச்சுக்கணும். தான் நான் ஆல்ரெடி ஒரு 42,500 rupees வந்து ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த ஆப்ரேட்டிங் ஒர்க்கிங் கேபிட்டலாக ஒரு 60,000 rupees ஆல்மோஸ்ட் லைக் ரெண்டையும் ஆட் பண்ணால் which is like 1 lakh rupees. ஸோ உங்ககிட்ட மினிமம் 1 lakh rupees இருந்தால் தான் உங்களால் அல்கோரிதம் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த மினிமம் ரெக்யர்மெண்ட். மேபி அந்த லேப்டாப் டேப்லாம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, இன்டர்நெட் சார்ஜஸ்லாம் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் எல்லாம் கால்குலேட் பண்ணாலும் யூ திங்க் இட் இஸ் அ பிஸ்னஸ், இட் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ் டு த கம்பெனி. அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் போயிட்டு ஒரு 1 லட்சத்தை எடுத்துகிட்டு வாங்க, நம்ம அல்கோரிதம் ட்ரேடிங்கில் அடுத்து எப்படி அல்கோரிதம் ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ், பாய்.